டிகிரி ஹோல்டர்ஸ் அவ்வளோ இருக்காங்க. இந்த சமூகம் படிக்காத சமூகம் கிடையாது. இப்படி திருநங்கைகள் என்னென்ன வேலையில் இருக்காங்க சொல்லுங்களேன். நீங்கள் இத்தனை வருஷம் உங்களுடைய 30-40 வருஷம் அனுபவத்தில் எத்தனை திருநங்கைகள் எந்தெந்த வேலைகளை பார்க்குறீங்க? ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். அப்புறம் எப்படி? அப்புறம் அந்த சமூகத்துக்கு வேறு என்ன இருக்குது? இந்த கூட்டம் வந்து எம்மி பிடிச்ச என்னோட சகோதரி, என் கூட சரிசமமாக உட்காந்து அறிவார்த்த ரீதியாக உரையாடல் நிகழ்த்தக்கூடிய என்னோட திருநங்கை தோழி நைட் போய் செக்ஸ் ஒர்க்கில் நிற்கிறாங்கிறது வீம்புக்கா? இல்லை உடம்பு வலிச்சு போயா? அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் போக வேண்டியதுக்கு உயர்நீதிமன்றம் போக வேண்டியது. ஆதாரில் தன் பேரை மாற்றுறதுக்கோ தன்னை ஒரு மாற்றுப்பாளையம் தவறுகள் வாங்குறதுக்கோ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. குரூப் 4 எக்ஸாமில் நான் பங்கெடுக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. வர்ற ஆண்களில் நீங்கள் நைட்டு செக்ஸ் ஒர்க்கில் நடந்தது அப்போ நடக்கிற வன்முறையை நான் காட்சிப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அப்படி ஒரு இன்செக்யூரிட்டியை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, ஒரு பய உணர்ச்சியை. எப்பவுமே நீ பயந்து செத்துக்கிட்டே இருக்கணும், புள்ளிங்க செத்துக்கிட்டே இருக்கணும். படத்தில் வரவங்க எல்லாமே திருநங்கைகள் தான். எல்லாருமே அதை நான் ரொம்ப கராராக இருக்கணுங்கிறதா. திருநங்கை கேரட்லாம் ஆம்பளைங்க நடிக்கிறது அயோக்கியத்தனம் நான் தொடர்ந்து சொல்கிறாங்க. அந்த செக்ஸ் ஒர்க்லேயே அவங்க டிமாண்ட் பண்ணுறது இல்லை, இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, அதை எப்படி எடுத்துப்பீங்க? அவங்க வேலை அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. 300 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா இருக்கலாம், 2000. அவள் உடம்பு இல்லை, அது அவள் தான் தீர்மானிப்பான். கையை நீட்டப்போ அடுத்தவங்களை கை நீட்டி பாருங்களேன். நீங்கள் யாராவது யோசிச்சு பாருங்க. காலைல எழுந்து முடிச்சா நான் பிச்சை எடுக்க போகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல, எவ்வளோ பெரிய வழி. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தோழர் திவ்ய பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். ஜில்லு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இயக்கியிருக்கீங்க. இதுக்கு முன்பாக முதல் படமான அந்த கக்கூஸ், அந்த ஆவணப்படமாக இருக்கட்டும், ஏழை அந்த படமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கலாக கேள்வி எழுப்புகிற திரைப்படங்கள். அரசாங்கம் என்ன செய்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது சமூகத்தை குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. அதை தாண்டி இப்போ ஜில்லு அப்படிங்கிற அந்த திரைப்படம் வந்து எமோஷனலான ஒரு கண்டென்ட். அது வந்து நிறைய உணர்வுகள் சார்ந்து இருக்கு. இப்போ அந்த பகுதியை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? இப்போ நம்ம ஒருத்தரவல்ல படம் முடிஞ்சதுமே அதோடைய அந்த வழக்கு வேறு சில அந்த ஓட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் எனக்குள்ளே தேங்கி கிடந்து திருநங்கைகள் உலகத்துக்குள்ளே ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது. 2008 இப்போ லிவிங்ஸ் மேல் அவங்களுடைய சுயசரிதியை நான் பள்ளி காலத்தில் வாசித்த நாள்லேருந்து, அவங்கள ஒரு முறை நான் எங்கள் ஊரில் பார்த்த நாள்லேருந்து முடிவு பண்ண ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்னா ஒரு டீப்பான ஒரு ரிசர்ச் வேணும்னு யோசிப்பேன். அப்படி இல்லாமல் எதையும் நம்ம துவங்க முடியாது. அப்படி ஒரு ரிசர்ச்சாக மூலம் துவங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படமாக தான் அந்த முயற்சியை 2019 ஜனவரியில் துவங்கினேன். துவங்கி அப்படியே போனது தமிழ்நாடு முழுக்க, ஹைதராபாத்து, அப்புறம் பெங்களூர், மும்பை, பூனே அப்படின்னு சொல்லிட்டு பரவலாம். இப்போ நம்மளுடைய ஆய்வு எப்போவுமே இந்த ஒரு இடத்த சுருங்காதில்ல, விரிவாக பண்ணணும்னு யோசிப்போம். அப்படி அந்த லைஃப்பை டாக்குமெண்ட்ரியாக பதிவு பண்ண ஆரம்பிச்சது. சாட்லா அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆயிருக்கும். ஆவணப்படமாக எடுக்கிற நோக்கத்தை தான் அதை பண்ணுது. அந்த வலியும் அவங்க ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்க அந்த கணம் தாங்க முடியல. அதை வெறும் படம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் மட்டும் கொண்டு வந்துட முடியும், நான் உணர்ந்து அந்த வழியை ஆவணப்படமாக எடுத்து ஒரு பார்வையாளனுக்கு கடத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. வெறும் ஆவணப்படம் இந்த வடிவத்துக்கு போதாதுன்னு தோணுச்சு. இப்போ இது ஒரு கதை சொல்கிற படமாக மாறணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா இப்போ கக்கூஸ் வந்து கையால் மழை அழுறாங்கன்னா கையால் மழை அழுறத வீடியோ எடுத்துடலாம், போயிட்டு ஃபாலோ பண்ணி எடுத்துடலாம். கக்கூஸ் கழுவுறத வீடியோ எடுத்துடலாம். ஒருத்தி செக்ஸ் ஒர்க்கில் நான் இந்த மாதிரி படுறேன், இந்த அவஸ்தை நான் படுறேன், இப்படி நீ தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற நான் எப்படி நான் போய் எடுக்க முடியும்? நான் பிச்சை எடுக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்கிறேன். எனக்கு ஒரு காதல் உறவு இருந்துச்சு, காதல் உறவுல இப்படியான விஷயங்களை நான் எதிர்கொண்டு நான் என் உயிரை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நான் ஆவணப்படுத்த முடியும்? அப்போ அது கதைப்படமாக மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த வழியெல்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வருஷ காலம் என்ன நடந்துச்சோ அதன் மூலமாக ஆவணப்பட இயக்குனராக நான் உள்ளக்க போகிறேன். ஜில்லுங்கிற தோழி கூட நான் ரொம்ப நட்பாகிறேன். அவங்களுக்கும் எனக்குமான உறவு என்ன ஆகுது, லக்ஷயாவுக்கும் எனக்குமான உறவு என்ன, ஷாலுக்கும் எனக்குமான உறவு என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிச்சு. ஒரு 6 மாதம் நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். நான் ஒரு ஆவணப்பட இயக்குனராக அந்த உலகத்துக்குள்ளே போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையை ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சதான் தோணும். அதுதான் ஜில்லு படமாக மாறினது. அது வெளியிருந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் அவங்க கூட பழகிருக்கீங்க, பேசியிருக்கிறீங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இப்போ பொதுவாக வந்து அவங்க வந்து பாலியல் தொழில் செய்கிறாங்க. இப்போ அந்த செக்ஸ் ஒர்க் அப்படின்றது வந்து எந்த வகையிலாவது நம்ம நியாயப்படுத்த முடியும்னு சொல்ல வரீங்களா, இல்லை வந்து சட்டத்தில் அது தப்புன்னு இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்வி எழுப்புறீங்க? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பெண்களும் திருநங்கைகளும் பெரிய அளவில் செக்ஸ் ஒர்க்கராக இருக்கிறாங்க. பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. பெண்களும் இருக்கிறாங்க பெரிய எண்ணிக்கையில். பெண் பாலியல் தொழிலாளர்களுக்கு பெரும் பெரிய சங்கங்களும் அமைப்புகளும் என்ஜிஓக்களும் இயங்கிட்டு இருக்கு. திருநங்கைகளுக்கும் அது மாதிரி நிறைய இருக்குது. ஏன் ஆண்களே செக்ஸ் ஒர்க்கராக வந்துட்டாங்க இன்னைக்கு பெரிய எண்ணிக்கையில். ஸோ செக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது அதோட அறம் சார்ந்து சரியா தவறா அப்படிங்கிற ஆய்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி
ஏன் செக்ஸ் ஒர்க்ல நிக்கிறாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன் செக்ஸ் ஒர்க்ல தள்ளப்படுறாங்கன்னு ஒரு முக்கியம். எந்த பாலியல் தொழிலாளியும், அதாவது பெண்ணோ இல்லைன்னா ஒரு திருநங்கையோ அந்த வேலையை அவ சூஸ் பண்ணதே கிடையாது. தள்ளப்பட்டது. வேற எந்த வாய்ப்புகளும் எல்லா கதவுகளும் மூடப்படுறப்ப அந்த கதவை தான் திறந்துச்சு. அது ஒரு ஒண்ணு காட்சியில கூட இப்ப வேலைக்கு தேவைன்னு சொல்லும் போது ஆண்கள் பெண்கள் திருநங்கைன்னு ஒருத்தங்க எழுதுறாங்க. அது புரிஞ்சுக்க சரி, அதாவது முடியுது. இல்ல நீங்க இப்போ ஒரு ஆங்கரா இருக்கிறீங்க, ஒரு சேனலுடைய நிர்வாகியா இருக்கிறீங்க, நான் ஒரு ஆவணப்பட இயக்குனர், நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறேன். இப்படி திருநங்கைகள் என்னென்ன வேலையில இருக்காங்க சொல்லுங்களேன். நீங்க இத்தனை வருஷம் உங்களுடைய 30-40 வருஷம் அனுபவத்துல எத்தனை திருநங்கைகள் எந்தெந்த வேலைகளை பார்த்தீங்க? ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். அப்புறம் எப்படி? அப்புறம் அந்த சமூகத்துக்கு வேற என்ன இருக்குது? அப்படியே நானும் இந்த 5 வருஷ காலத்துல டிகிரி ஹோல்டர் ஆக்கி எத்தனையோ வேற நிறுவனங்களுக்கு வேலைக்கு கூட்டு போறோம். 4 நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. இல்ல தொடக்கத்திலேயே இல்ல இவங்கெல்லாம் வேணாம், இவங்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்தாங்கன்னா மத்தவங்களுக்கு சங்கடமாகும். நம்ம நண்பர்களே இல்ல மத்தவங்க என் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க. டிகிரி ஹோல்டர்ஸ் அவ்வளோ இருக்காங்க. இந்த சமூகம் படிக்காத சமூகம் கிடையாது. அவ்வளோ டபுள் டிகிரி முடிச்சவங்க, எம்இ முடிச்சவங்க, எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, அட்வொகேட்னு சொல்லிட்டு பிஹெச்டி முடிச்சவங்க பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் வந்து எம்இ பிடிச்ச என்னோட சகோதரி என் கூட சரி சமமா உட்காந்து அறிவார்த்த ரீதியா உரையாடல் நிகழ்த்தக்கூடிய என்னோட திருநங்கை தோழி நைட் போய் செக்ஸ் ஒர்க்ல நிக்கிறாங்கிறது வீம்புக்கா? இல்ல உடம்பு வலிச்சு போயா? எந்த வாய்ப்புகள் இல்லாதப்ப இங்க போய் நிக்க வேண்டியதா இருக்குது. சரியா தப்பா அப்படிங்கிற அறம் சார்ந்த கேள்விகளுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஏன் திருட்டு தப்பு அப்படிங்கறத ஒத்துக்கிறேன் நானு. ஆனா ஏன் திருடுறாங்கிற கேள்விக்குள்ள நான் போகணும்னு நினைப்பேன். ஏன் திருடுறான்? திருட வச்சது ஏது? ஏன் பாலியல் தொழிலுக்குள்ள போகணும்? பாலியல் தொழிலுக்கு தள்ளுனது ஏது அப்படிங்கிறத நான் யோசிக்க நினைக்கிறேன். இல்ல அந்த குரலை வந்து இப்ப பொது சமூகத்துக்கு புரிய வைக்க நினைக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு புரியும் நினைக்கிறீங்க? அதாவது இப்ப வந்து இப்ப சில இடங்கள்ல வந்து திருநங்கைகளே அவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க, அந்நியப்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அரகண்டா பிஹேவ் பண்றாங்கன்ற ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆண்கள் பெண்களை விட அவ்வளோ ஒன்றும் அரகண்டா திருநங்கைகள் பிஹேவ் பண்றதை நான் பார்த்ததில்ல. அதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன சம்பவம் நடந்திருக்கும்னு பார்க்கணும். நீங்க அந்த திருநங்கையை என்ன வார்த்தைகளை பேசியிருப்பீங்க, என்ன வார்த்தைகளை கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். அப்புறம் விதிவிலக்கான இது மாதிரியான சம்பவங்களை வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தை எடை போடுறது பெரிய ஆபத்து. கோட்ஸே வந்து காந்தியை தேசபிதா காந்தியை சுட்டு கொண்டாரு. அதுக்காக இங்க இருக்க ஆண்கள் எல்லாம் கோட்ஸே மாதிரி கொலைகாரங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? தினம் ஆண்கள் குழந்தைகளையும் முதியோர்களையும் பெண்களையும் ரேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் ரேபிஸ்ட்னு சொல்ல முடியுமா என்ன? பெண்கள் தம் பெத்த குழந்தைய கொலை பண்ண பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப நான் உட்பட இங்க இருக்க பெண் சமூகம் எத்தனையுமே கேவலமானவங்க சொல்ல முடியுமா என்ன? எல்லா சமூகத்திலும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு 2-3 எக்ஸப்ஷனா நடந்த ஒரு சீனை வச்சுக்கிட்டு அந்த சமூகத்தை குறித்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது பெரிய ஆபத்து. அதனாலயே நீங்க அதுல இருக்கிற ஒரு பெரும் அன்பை, ஒரு பெரும் நல்லவங்களை, ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு மென் பவரை மிஸ் பண்றீங்க. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளவு முக்கியமான ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. பெரும் பெரும் நிறுவனங்களுக்கு சிஇஓ, ஹச்ஆரா, பெரிய நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லோட்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அத்தனை ஹியூமன் பவரையும் நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல அது யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய தவறு தான். சமூகத்தோட தவறு. நாம அந்த சமூகத்தை பத்தி ஒண்ணுமே புரியலைங்களேங்க. இல்ல ஆனா இப்ப பல கட்டங்களை தாண்டி ஒரு கட்டத்துக்கு வந்து நிக்குது இல்ல. இப்ப வந்து திருநங்கைகளோட வாய்ஸும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா? நிச்சயம் நடந்திருக்கு. நான் எதையுமே மறுக்கல. பெரும் போராட்டம் எங்களோட முன்னோர்களா இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகள் நடத்தின பெரும் போராட்டம் இருக்குது. அது இங்க உங்களுக்கு சாதாரண ஐடி கார்டு இப்ப நம்மளுக்கு எல்லாம் இயல்பு. நீங்க ஆதார் கார்டு வாங்குற, நான் ஆதார் கார்டு வாங்குறேன், நம்மளுக்கு ஓட்டுரிமை கிடைக்கிறதெல்லாம் இயல்பு. உங்களுக்கு எனக்கு ஓட்டுரிமை இயல்பா கிடைச்சிடும் 18 வயசு ஆச்சுன்னா. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் போக வேண்டியதுக்கு உயர்நீதிமன்றம் போக வேண்டியது. ஆதார்ல தன் பேரை மாத்துறதுக்கோ தன்னை ஒரு மாற்றுப்பாளையத்தவர்கள் வாங்குறதுக்கோ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போக வேண்டியிருக்குது. குரூப் 4 எக்ஸாம்ல நான் பங்கெடுக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் போக வேண்டியிருக்குது. அந்த இது தேவை உங்களுக்கு எனக்கும் கிடையாது. அப்ப இந்த சமூகத்துடைய ரொம்ப பேசிக்கான நீட கூட நீதிமன்றங்கள் உத்தரவின் பிறகு தான் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைய. அல்ல அவங்கள நோக்கி நம்ம இவ்வளவு கேள்விகளை கேட்க முடியுமான்னு தெரியல. இங்க சமூகத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. அரசாங்கத்தை நோக்கியும் இங்க இருக்கிற அமைப்புகளை நோக்கியும் முற்போக்கு சக்திகளை நோக்கியும் கேள்வி கேட்க வேண்டிய நிறைய. அவங்க கிட்ட போதாம இருக்கா இருக்கு. அதை விட பெரிய போதாமே நம்ம கிட்ட இருக்குங்கிற. ஆண்கள் வந்து அவங்கள வந்து சுரண்டலுக்காக பயன்படுத்துறாங்க, அவங்கள பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. பட் அவங்களுமே அதை ஒரு வேலையா நினைச்சு செய்யறாங்க இல்லையா? அப்ப எந்த இடத்துல இல்ல வேலையா நினைச்சு செய்யறாங்க? ஒரு பாலியல் இல்ல நம்ம துப்புரவு பண்ணிய நம்ம கக்கூஸ் படம் அந்த மலமல்லும் தொழில யாராவது வேலையா நினைச்சு செய்வாங்களா? தள்ளப்பட்டதுதான். எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான கூட்டம் தள்ளப்பட்டது. வேற வழி யாராவது என்னுடைய கனவு வந்து நான் எப்படியாவது படிச்சு முன்னேறி 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் போய் மழை தள்ளணும், செப்டி டேங்க் அள்ளணும் யாராவது கனவு காண முடியுமா? யாராவது நான் எப்படியாவது உங்களுக்கும் எனக்கும் தேர்வு செய்ய உரிமை இருக்குது. அவங்களுக்கு தேர்வு செய்ய உரிமை இல்ல. எந்த வழியும் இல்லாதப்ப அங்கே போய் விழுக வேண்டி இருக்குன்னு சொல்றேன். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுங்களேன். அரசாங்கங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டி முழுக்க திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புன்னு ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு சொல்லுங்க. இந்தியா முழுக்க ஒரே ஒரு தொழிற்சாலை, ரொம்ப எல்லாம் வேணாம், ஒரு தொழிற்சாலை கட்டுங்க, முழுக்க திருநங்கைகளுக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாடல் இருக்குன்னு சொல்லுங்க.
இல்ல ஆனா இப்ப அவங்க அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிற, அன்பு செலுத்துகிற, இப்ப நீங்க அந்த படத்துல வர்றீங்க. மத்தபடி வர்ற ஆண்கள் எல்லாருமே ரொம்ப வக்கிரமா, ரொம்ப வன்முறையா தான் நடந்துக்கிறாங்க. அந்த போலீஸ் உட்பட. அது எப்படி அத கடந்த ஃப்ரேம் ஒரு பண்றீங்க? வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் பனைக்குடிங்கிற பகுதியில காவல்துறை எப்படி திருநங்கைகள அடிச்சாங்க? இப்போ ஒரு 4 நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. கடுமையான ஒரு காவல்துறை தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. வர்ற ஆண்கள்ல நீங்க நைட்டு செக்ஸ் ஒர்க்ல நடந்தது அப்போ நடக்கிற வன்முறைய நான் காட்சிப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. திருநங்கையுடைய உடல்ல அவங்களுடைய அறுவை சிகிச்சைக்கு உண்டான காயத்த விட, இந்த ஆண்களாலேயும், காவல்துறையாலேயும் உண்டான காயம் அதிகமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க உடம்பு அந்த காயங்கள தாங்கிக்கிட்டு இருக்கு. அவ்ளோ வன்முறை. தினம் தினம் அவ போயிட்டு காலையில வீட்டுக்கு திரும்பி வந்தா தான் நிச்சயம். செக்ஸ் ஒர்க் போற திருநங்கையுடைய உடல் முழுக்க காயங்களால் நிறைஞ்சிருக்கும். அது எல்லா வகையான காயங்களும். அது செக்ஸின் போது உண்டாகிற காயமா இருக்கட்டும், தாக்குதலின் போது உண்டாகிற காயமா இருக்கட்டும். காயங்களால் நிறைஞ்ச உடல் நோக்கி திரும்ப திரும்ப எத்தன கேள்விகள் நம்ம அவங்கள நோக்கி கேட்க போறோம்னு இல்ல தெரியல. வேற எந்த அதாவது அவங்க அவங்க உணர்வுகள புரிஞ்சுக்க எந்த ஆணுமே இல்லன்னு சொல்றீங்களா? இருக்காங்கங்க. ஆ, இல்ல ஆ, ஆ. நான் காட்சிப்படுத்த விரும்புறது இந்த விஷயங்கள்ல இருக்கிற வேறு சில விஷயங்கள். அதுல ஆண்கள் நல்ல ஆண்கள் இருப்பாங்க. நெறைய ஏன் ஒரு திருநங்கையும், ஒரு ஆணும் மிக நீண்ட காலம் காதல் உறவுல வாழக்கூடிய ஆட்கள் நான் பார்த்திருக்கேன் ரியல் லைஃப்ல. அப்படிலாம் இருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் அந்த காதல்லாம் கொண்டு வந்து காட்டுறதில்ல. இது எதுவும் பெரும் பிரச்சனை. என்னோட திருநங்கை சமூகம் எதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுது. நான் இந்த 7 வருஷ பயணத்துல எத்தன திருநங்கைகள் ஒரு காதலுக்காக உயிர மாய்ச்சிருக்காங்க. நாங்க ஒரு 22, 32 பேர நாங்க இதுவரையும் பார்த்திருக்கோம். உயிர் போனது. அந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணணும்னு நெனச்சேன். வேணா இன்னொரு படமோ, அதுக்கு அடுத்த படமோ எடுக்கிறப்ப நல்ல ஒரு காதல் கதைய கூட காட்டிடலாம். இல்ல இப்ப வந்து இப்ப அவங்களுடைய அந்த ஆசை, விருப்பம் அப்படின்றது தன்னை ஒரு பெண்ணா நினைக்கிறது, பெண்ணா மாறுறது அப்படிங்கிறது. இப்ப அது அத அச்சீவ் பண்றதுக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கைய நடத்துறது தான் அவங்களுடைய அடுத்த கட்ட விஷயமா இருக்கா? அவங்களுக்கு அன்றாடம் ஒவ்வொரு அசைவுமே போராட்டம் தான். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வாழ்க்கையே சூப்பரா சுபமா தமிழ் சினிமா மாரி சுபமங்கலம் பாடி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் அசைவும் போராட்டம் தான். சேர் ஆட்டோல ஏறுனா போராட்டம், பஸ்ல ஏறுனா போராட்டம். எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு மளிகை கடைக்கு வரணுமா, ஒரு பொது இடத்துக்கு வரணுமா, எல்லாத்துக்கும் கூனி குறுகி நிக்க வேண்டியது. அங்க போனா நம்ம என்ன நினைப்பாங்க? ஒரு பொது வெளி. நீங்க பயன்படுத்துற எந்த பொது வெளியும் அவங்களால பயம் இல்லாம அக்சஸ் பண்ணவே முடியல. நீங்க ஒரு மாலுக்கு போறீங்கன்னா, அவங்களுக்கு மாலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். இந்த மாலுக்கு போனா நம்மள உள்ளக்க விட்டுருவாங்களா? அப்படி பயத்திலேயே வெளில தங்கிருவாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் கூனி குறுகி அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்துக்கான போராட்டம். அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி நீங்க குடுத்துருக்கீங்கல்ல, ஒரு பய உணர்ச்சிய. எப்பவுமே நீ பயந்து செத்துக்கிட்டே இருக்கணும். புலிங்க செத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற உணர்ச்சிய நீங்க ஒரு சமூகத்துக்கு நம்ம கூட வாழ்ற ஒரு சக மனுஷிக்கு குடுக்குறது இருக்குல்ல, அது பெரிய அது என்ன சொல்றது? அப்படி ஒரு அவலம் அது. இல்ல ஆனா இப்ப பொலிட்டிக்கலா வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப கவுன்சிலரா இருக்கிறாங்க, போலீஸ் துறையில வந்திருக்கிறாங்க, ஜேர்னலிஸ்டாலாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த அந்த அது வந்து ஒரு அது எப்படி அது மேல்தட்டா நினைக்கிறதா எப்படி அது? எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சாது. நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு குரலா ஒலிக்கிறது. பெரும்பான்மையா இங்க இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கு. இந்த மாரி பாலியலும், யாசகம் கேட்கிறதா இருக்கும். 95% மக்கள் இதுல தான் பின்னப்பட்டிருக்காங்க. அவங்களோட வலி வேதனைய பேசணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒருத்தவங்க எஸ்ஐ ஆயிருக்காங்க, போலீஸ் ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க. அந்த வெற்றி கதைகள நோக்கி என்னால திரும்ப முடியல. ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க. என்னுடைய 95% என்னோட சகோதரிகள் இன்னும் இதுக்குள்ள தான் கிடக்குறாங்க. அவங்க வாழ்க்கைய நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற முயற்சிக்கு தான் நான் இது பண்ணது. வெற்றி கதைகள்ங்கிறது என் சமூகத்துக்கு பெரிய அளவுல உதவி பண்ணல. அது ஒரு தனிநபர் வெற்றியா போதே தவிர, ஒரு சமூகத்தோட வெற்றியா மாறல அது. இப்ப திருநங்கைகளுக்குள்ளே வந்து அவங்க வந்து கேஸ்ட்லாம் கூட பார்க்கறது உண்டு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அத நீங்க உணர்ந்தீங்களா? ஆண்கள், பெண்கள் சாதிய, மதத்த ஃபாலோ பண்ற மாரி திருநங்கைகள் ஃபாலோ பண்றது இல்ல. முதல் விஷயம். ஏன்னா அப்படி பிராக்டிஸ் ஒரு ஒரு திருநங்கை ஒரு பிஞ்சு அதாவது ஒரு இளம் திருநங்கை வாராங்க, குழந்தையா வாராங்கன்னா, முதல்ல சாப்பிட்டியா கண்ணுன்ட்டு சாப்பாடு போடுற திருநங்கைகள் தான் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க திருநங்கைகள் எல்லாமே இப்பதானே இங்க இருக்கிறாங்க. முந்தியெல்லாம் எங்க மும்பைக்கு ஓடி போணும், பெங்களூருக்கு ஓடி போணும். அப்படி மும்பைக்கும், பெங்களூருக்கும் ஓடி போன நம்ம மூத்த திருநங்கைகள், இன்னைக்கு மூத்த திருநங்கைகளா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அரவணைச்சாங்க அன்னைக்கு. யாரும் சாதிய கேட்டு அரவணைக்கல, மதத்தை கேட்டு அரவணைக்கல. நீ திருநங்கை. நம்ம எல்லாராலையும் ஒடுக்கப்பட்டோம். நீ திருநங்கை வா அப்படின்னு சொல்லி அரவணைச்சது. ஆனா நம்ம இந்திய சமூகம் சாதிய சமூகம் தான். சாதி உள்ளூர ஆங்காங்க இருக்கதான் செய்யும். ஆனா ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட இருக்க சாதி திருநங்கை சமூகத்துக்கிட்ட இல்ல. அந்த வெறி இங்க அப்படி ஒண்ணும் அப்படி வெளிப்படையா ஏன்னா அத பிராக்டிஸ் பண்ணா இங்க அத மெயின்டெயின் பண்ண முடியாது. அந்த ஜமாத் அந்த சிஸ்டம் அந்த கூட்டமைப்பு கூட்டு வாழ்க்கையை மெயின்டெயின் பண்ண முடியாது. உள்ளூர அங்கங்கும் சில தனிப்பட்ட நபர்களுக்கு இருக்கலாம் மேபி.
ஏன்னா சாதிய சமூகம் தானே, அதனால இருக்கும் மேபி. ஆனா சாதி வெறி கிடையாது. வெறி பிடிச்சு இந்த நம்ம ஆம்பளைங்க பொம்பளைங்க அடிச்சுக்கிற மாதிரியான சண்டை இங்க கிடையாது. இப்போ அவங்க வாழ்ற வீட்டை நீங்க காட்டுறீங்க இல்லையா, அது வந்து ஷீட்டு அது செட்டு தான். ஆமா. இல்ல பூனே இங்க மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாக்குறப்போ செட்டு தான் இருக்குது. நிறைய வீடுகள்ல இந்த மாதிரியான ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகள் தான் இருக்கு. மேக்சிமம் எங்களோட வீடுகள் இந்த மாதிரி சின்னதா இருக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நம்மளுடைய லிமிட். நம்மளுக்கு வந்து இங்க விழுப்புரத்துல ஷூட்டிங் நடந்தது. கிட்டத்தட்ட 2 மாசம் ஷூட்டிங் யாரும் வாடகை தரல முதல்ல. எங்களுக்கு நாங்க தங்குறதுக்கு எங்க க்ரூ மெம்பர் தங்குறதுக்கே விழுப்புரத்தோடைய ஹோட்டல்ஸ் யாருமே தரல. கூவாக நடக்கிறப்ப 2000 ஹோட்டல் 5000 ரூபாய்க்கு தருவாங்க, 10,000 ரூபாய்க்கு தருவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பிசினஸ். ஆனா ஒரு திருநங்கை கூட்டத்தோட 2 மாசம் நாங்க தங்கணுங்கிறப்ப எந்த விடுதியும் எங்களுக்கு விழுப்புரத்துல அனுமதி கொடுக்கல. அந்த படத்தோட செட்டு மட்டும் இல்ல, நாங்க தங்குறது எல்லாமும் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பை ஒரு நண்பர் ஆண்டனி குரூஸ்ங்கிற ஒரு ஐயா நம்மளுக்கு இலவசமா கொடுத்தாரு. அந்த இடத்துல நாங்க எல்லாத்தையும் செட் பண்ணி நாங்க தங்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். அதுதான் மெயின் காரணம். ஆனா புனே, மும்பை மாதிரியான இடங்கள்ல இன்னும் தமிழ்நாட்டுடைய ஒடுக்கப்பட்ட இன்டீரியர் கிராமங்களை, நகரத்துடைய பின்தங்கிய பகுதியில் வாழக்கூடிய திருநங்கையுடைய வீடு எளிமையான இந்த வீடுகளா தான் இருக்கு. இன்னொன்று வந்து அவங்க வந்து கோவம் வந்து கடவுள் மேல வருது, அவங்க எப்படி படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. அது இயல்பான அவங்களுக்குள்ள இருக்கிற கோவம் அது. அது நேரத்தில் சிலருக்கு ஆத்திரம் வரல. ஏன்னா எத்தனை வாட்டி இந்த பிச்சை எடுக்கிறப்போ நீங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க. உங்களை மாதிரி உங்களோட அண்ணனா வந்திருப்பாங்க, என்னோட தம்பியா வந்திருப்பாங்க. நம்ம குடும்பம் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்க தினம் தினம் கையை நீங்க அது வலி வேதனை எல்லாம் விடுங்க. உடல் உழைப்பு என்ன ஆகுறது, அசிங்காதான். கையை நீட்டப்போ அடுத்தவங்களை கை நீட்டி பாருங்களேன். நீங்க யாரா யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி ஒரு கோபம் வரும், எப்படி ஒரு ஆத்திரம் வரும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, அதுதான் வாழ்க்கைனா. காலை எழுந்து முடிச்சா நான் பிச்சை எடுக்க போகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய வலி. நாளைக்கு எந்த ஊருக்கு போய் பிச்சை எடுக்க போகலாம், எந்த ஊருக்கு போகலாமா. இப்படி ஒரு உடல் அளவுல மிக திறமையான நபர்கள், அந்த நபர்களை இப்படி தினம் பிச்சை எடுக்கிற யோசிக்க வைக்கிறதுங்கிறது அந்த வழியை யோசிக்க முடியாது. என்னுடைய தோழி இந்த லக்ஷ்யான்ட்டு வரக்கூடிய தோழியா இருக்கட்டும், இந்த படத்துல அந்த ஷாலுவா இருக்கட்டும், ஷாலு 1 வருட காலம் பிச்சை எடுத்தாங்க. லக்ஷ்யா இந்த நிமிஷம் வரையே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே மாறல. அவ டிகிரி ஹோல்டர், அவ்வளோ அறிவார்த்தமா பேசக்கூடிய ஒரு ஆள், அரசியல் பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கு. நான் இங்கே உட்காந்துட்டு ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன், அவள் பிச்சை எடுத்துட்டு என் ஃபோன்ல பேசுறப்ப குற்ற உணர்ச்சி எனக்கு தாங்கல. எதுவுமே மாறல. ஒரு டிகிரி ஹோல்டர், இவ்வளவு அறிவார்ந்த ஒரு பொண்ணு, அரசியல் பேசக்கூடிய பொண்ணு ஏன் பிச்சை எடுத்துட்டே இருக்கணும்? படத்துல வரவங்க எல்லாமே திருநங்கைகள் தான். எல்லாமே அதை நான் ரொம்ப கராரா இருக்கணுங்கிறதா. தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை திருநங்கை சமூகத்துக்கு பண்ணியிருக்கு. திருநங்கை கேரட்லாம் ஆம்பளைங்க நடிக்கிறது அயோக்கியத்தனம் நான் தொடர்ந்து சொல்றாள். யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய நடிகர்கள் நடிச்சாலும் அது அயோக்கியத்தனம். வீம்புக்கு அதை மாத்தணும், இந்த பண்ண இந்த வரலாற்று துரோகத்தை சரி செய்யணுங்கிறக்காண்டியவும் இங்க பாடுறா. இங்க திருநங்கைகள் நடிக்க தெரியாதவங்க கிடையாது, எல்லா வயதுலயும் திருநங்கைகள் இருக்காங்க பாரு. திறம்பட நடிக்கிறதுனா எல்லா வயதும். அந்த ஒரு குழந்தை கேரக்டர் மாதிரி ஒரு அவங்க கூட திருநங்கை தான். அவங்க கூட திருநங்கை தான் இருக்கணும்னு வீம்புக்கு நான் பண்ணேன். இல்ல இப்ப பெண் வேடம் போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சினிமா தானே, நடிப்பு தானே, அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுமா? விஜய் சேதுபதி கேரக்டர் சார், விஜய் கேரக்டர் எல்லாம் எப்ப நீங்க நயன்தாரா 3 பண்ணிருக்காங்க? 3 கேரக்டர், மீனா கேரக்டர்லாம் எப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பண்ணியிருக்காங்க? நடிப்பு தானே, பண்ணலாம்ல. தமிழ் சமூகம் ஏத்துப்பீங்களா? அடிப்படைங்க ஒரு ஜெண்டருங்க. அது வக்கீல் மாதிரியோ உங்களை மாதிரி மீடியா பர்சன் மாதிரியோ டாக்டர் மாதிரியோ அது ஒன்றும் ப்ரொஃபஷன் கிடையாதுல்ல. ஒரு தனி ஜெண்டரை எப்படி நீங்க அபகரிப்பீங்க? இன்னொரு ஜெண்டரை எப்படி இன்னொருத்தவங்க நடிக்க முடியும்? இன்னொரு ஜெண்டர் எப்படி நடிக்க முடியும்? பெண்ணா ஆணா நடிக்க முடியாது, ஆணா பெண்ணா நடிக்க முடியாது. திருநங்கையா யாராலையும் நடிக்க முடியாது, நடிக்க கூடாது. அந்த அறம் வேணும் முதல்ல. இந்த படத்தை 2020-21 முடிச்சாச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் 21 வாங்கியாச்சு. இத்தனை வருஷம் ஏன் தூக்கி சுமந்தோம்னா ஸ்டார் வேல்யூ இல்லைன்ட்டு போற நிறுவனங்கள்லாம் நம்மளை தட்டி கடிக்கிறாங்க. நடிக்கிறதுக்கே திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்காத அந்த சமூகம் எப்படி அவங்க ஸ்டார் ஆக்குவாங்க? அந்த கேரக்டரையும் பிடிங்க. அதான் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். கல்வியை பறிச்சிட்டோம், வேலை வாய்ப்பை பறிச்சிட்டோம், தூக்கத்தை பறிச்சிட்டோம், நிம்மதியை பறிச்சிட்டோம், திருநங்கை கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். கடைசி அவங்க நடிக்கிற வாய்ப்பையும் பறிச்சிடுறது. அதுவும் இல்லாம உங்க கேரக்டர் உங்களை தவிர வேற யாரும் சிறப்பா பண்ண முடியாதுங்க. இங்கிலீஷ்ல நோபடி பிளே யுவர் ரோல் பெட்டர் தென் யூ அப்படிம்பாங்க. திருநங்கை கேரக்டர் திருநங்கை மட்டும் தான் செய்ய முடியும். அதுதான் சரி. இந்த கேள்வியே போல அதுவும் ஜில்லு படத்தை பத்தி சிலர் பேசுற முழுக்க திருநங்கையிலேயே நடிச்ச படங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இது எப்படா உங்களுக்கு அது பெரிய செய்தியா மாறுதுன்ட்டு. திருநங்கை படத்தை திருநங்கை தான் நடிப்பாங்க. இது என்ன பெருமை, இல்லைன்னா இதுல என்ன பெரிய உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? இப்ப தமிழ் சமூகம் எப்படி பழக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ அந்த நடனம் ஆடுறவங்க வந்து கரகாட்டம் ஆடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கால் வலியால ரொம்ப அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப உற்சாகமா ஆடிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் கால் வலியால் துடிக்கிறாங்க. அந்த எமோஷன் நீங்க நேர்ல பாத்தீங்களா? கண்டிப்பா. அது அன்னைக்கு அம்மாவை அது சுதாமாங்கிறவங்க 48 வயசு, நீங்க அவங்க ரொம்ப ஒரு டயாலிசிஸ்ல போராடிட்டு இருக்கிறாங்க. உயிருக்கு ஒரு கடைசி கட்டத்துல போராடிட்டு இருக்க மாதிரி அவங்க போராட்டத்துல இருக்கிறாங்க அம்மா. ஸோ அவங்கள நான் 2012 நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கரகாட்டம் ஆடுறவங்கள தேனி பக்கம், உண்மையிலேயே அவங்க தேனி. ஸோ தேனியில் அவங்கள 2012 பார்த்துட்டு இருக்கேன்.
ஒவ்வொரு நாளும் கரகாட்டத்தை ஆடி முடிச்சுட்டு அவங்க வந்து படுற அவஸ்தை எனக்கு தெரியும். அப்புறம் ஷாலு என்னோட தோழி ஒரு கரகாட்ட கலைஞர். அவங்க ஆடி முடிச்சுட்டு காலை ரெண்டையும் நீட்டிட்டு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ரொம்ப அது ஒரு நாள் முழுக்க அழுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதாவது நம்ம ஏதோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பரதநாட்டியம் ஆடுற மாதிரி, குச்சிப்புடி ஆடுற மாதிரி 1 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்து ஆடுறது கிடையாது. விட்டி ஆடணும். வெறும் காலில் மண்ணு கல்லு முள்ளுன்னு பார்க்காம அவன் சொல்ற வரைக்கும் ஆடணும். அவனுக்கு அது தீர்ற வரைக்கும் ஆடணும். ஆடுறது மட்டும் இல்லாம அத்தனை அங்க சுத்தி இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேருடைய கைகளும் என்னோட தோழிகள் உடம்புலதான் சுத்திட்டு இருக்கும். அங்கே கை விடும், இங்கே தட்டி விடுறது, அந்த காட்சியெல்லாம் வருது. அது அங்க நடக்கிற கரகாட்டங்கிறது ஆர்கனைஸ்டா நடக்கிற ஒரு ரேப்பு தான். அது செக்ஸுவல் அபியூஸ். அது ஊர் கூடி பண்ற செக்ஸுவல் வயலன்ஸ். அது கரகாட்டம் இன்னைக்கு இல்ல, அது கலை வடிவம்லாம் இல்லையா? கலை வடிவம் தான். இன்னைக்கு இப்படி இல்லைங்கிறேன். நீங்க யூடியூப்ல போய் கரகாட்டம் தட்டி பாருங்க, இன்னைக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் என்னவா இருக்குன்னு அப்படிதான். அதுவும் பெண் கலைஞர்கள் படுற அவஸ்தை இன்னும் கொடுறோம். திருநங்கை கலைஞர்கள் அதுக்கு மேல அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. ஆர்கனைஸ்டான ஒரு செக்ஸுவல் அபியூஸ். அது ஊர் கூடி பண்ற செக்ஸுவல் அபியூஸ். பொம்பளைங்களும் குழந்தைங்களும் உட்காந்து வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த செக்ஸ் ஒர்க்ல அவங்க டிமாண்ட் பண்றதுக்குல இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்றது, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க வேலை அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. 300 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா இருக்கலாம், 2000. அவ உடம்பு இல்ல அது, அவதான் தீர்மானிப்பா. நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்ன? ஒவ்வொரு மாவட்டமும் கலெக்டர் வந்தா ஃபிக்ஸ் பண்ணுவாரு குறைந்தபட்ச ஊதியம் சொல்லிட்டு. அவ உடம்பு, அவளுக்கான டிமாண்ட், அவ என்ன ப்ராசஸ் உள்ளக்க கோத்ரூ பண்ணிருக்கா, அவன் போய் உள்ளக்க என்னென்ன பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவ சொல்றத கொடுக்கணும், இல்லைன்னா போயிடணும் பேசாம. இப்ப நீங்க நீங்க ஒரு நண்பரா தான் வரீங்க அந்த படத்துல. இது வரைக்கும் நிறைய திருநங்கைகள் குறித்து பாடல் காட்சிலாம் வந்திருக்கு தமிழ் சினிமால. ரொம்ப எள்ளலா, ரொம்ப நையாண்டியாலாம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் பாட்டு. அதை அமைக்கணும்னு எப்படி தோணுச்சு? இல்லை, எனக்கும் ஜில்லுக்குமான நட்பு அது. அது இன்னைக்கு பெண்ணும் பெண்ணும் நட்பா இருக்கிறாங்க, ஆணும் ஆணும் நட்பா இருக்கிறாங்கிறதுக்கு ஏகப்பட்ட முஸ்தபா பாட்டு அவங்க 2 பேரும் நட்பை காட்டும். காதல் தேசம் படத்துல இப்போ ஜோதிகா ஏதோ படத்துல நடிச்சிருப்பாங்களே, ஸ்நேகிதிய படத்துல அவங்க 2 பேரும் நட்பை காட்டும். இப்படி இருக்குல்ல, மாடல் இருக்குல்ல. அப்போ திருநங்கையும் ஒரு பெண்ணும் மிக இயல்பா அவங்க எல்லாரையுமே நட்பா இருக்க முடியும்னு காட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட பெண் தோழிகள், எப்படி நீ திருநங்கை கூட பழகுற, பயமா இல்லையா? திருநங்கை கூட எப்படி ரூம் ஷேர் பண்ற, திருநங்கை கூட எப்படி வீடு ஷேர் பண்றேன்பாங்க. நான் ஒரு மனுஷி கூட தான் ஷேர் பண்றேன், ஜூல இருக்கிற ஒரு வனவிலங்கு கூட ஷேர் பண்றேன்ல. இது எதுக்கு இவ்வளவு பெரிய பயம் உங்களுக்குங்கிறேன். இயல்புமா, நீ எப்படி நீ நானும் ஃப்ரெண்டா இருக்கோமோ, நானும் ஒரு ஆண் நண்பர் எப்படி ஃப்ரெண்டா இருக்கோமோ, இது ரொம்ப ரொம்ப இயல்பு. இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னைக்கு 33 வயசு ஆயிடுச்சு. எனக்கு எத்தனையோ உறவுகள் நண்பர்கள் வந்து போயிருக்காங்க. நான் திருநங்கைகள் கூட இருக்கிறப்ப நான் உணர்ற பாதுகாப்பு உணர்வும் நிம்மதியும் நான் வேற யாருக்கிட்டையும் உணர்ந்ததில்லை. நான் இதை இன்னைக்கு மீடியா இருக்காங்க மனப்பூர்வமா சொல்றேன். எனக்கு திருநங்கை சமூகத்து கூட இருக்கிறப்பதான், என்னோட தோழிகள் கூட, எனக்கு திருநங்கை என்னோட அம்மா இருக்கிறாங்க, என்னோட அம்மா கூட, என்னோட சகோதரி இருக்கா என்னோட திருநங்கையா, இவங்க கூட இருக்கிறப்ப நான் உணர்ற பாதுகாப்பு உணர்வையும் நிம்மதியும் நிறைவையும் நான் வேற யாரு கூட உணர்ந்தது இல்லைங்க. முடிஞ்சா இதை தரிசிக்க நீங்களாம் தயாராகுங்கன்னு சொல்றேன். தயவு செய்து அனுபவிங்க. மிஸ் பண்றீங்க, ரொம்ப பெரிய விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. இப்ப இன்னொன்னு, இப்ப அவங்க பெண்ணா மாறுறது ஒரு ஆணை நேசிக்கிறாங்க இல்லையா? ஆணை நேசிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தவங்க காதல்ல விழுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எச்சரிக்கிறாங்க, ஆம்பளை பக்கமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த உணர்வு எப்படி வருது? மூத்த திருநங்கைகளுக்கு அப்படி ஒரு ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்களால் நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அதனால ஒரு ஜாக்கிரதை உணர்வு. இப்ப நான் லவ் பண்ணேன்னா எங்க அம்மா என்னை கண்டிச்சுட்டே இருக்க மாட்டாங்களா, பாத்துரு கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த திருநங்கைகள் வார்ன் பண்றது. அவங்களோட லைஃப்ல எந்த ஆணுமே இப்ப உன்னை கூட்டிட்டு போறானா, கல்யாணம் பண்ணி கூட்டு போ, நீ நம்புறியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே தானே இருக்கு. சும்மா தானே இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். இங்க திருநங்கையில சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பான், உழைக்கவே மாட்டான். திருநங்கை கூட இருக்க நிறைய ஆம்பளைங்க உழைக்கவே மாட்டானுங்க. இவ சம்பாதிச்சுட்டு வர காசை சொல்லிட்டு போய் அவன் பொண்டாட்டியும் பார்ப்பான், அவன் பிள்ளையும் பார்த்துப்பான். அவனுடைய வீட்டு நடத்துறதே இவருடைய தினம் நைட்டு நிக்கிற காசுல தான் இருக்கும். இப்படி 100கணக்கான ஆம்பளைங்க இருக்கிறான். அந்த அந்த ஆசையை வச்சு அவங்க அந்த சுரண்டல் நடக்குது. ஒரு திருநங்கைய நான் ஒரு பெண்ணா, நீ எனக்கு என் ஃப்ரெண்டுடி, எனக்கு நீ போடி வாடி நான் கூப்பிடுறதோ, இல்லைன்னா நான் அவளை என்னோட சகோதரின்னு ஏத்துக்கிறதோ, நான் அவளை பெண்ணா அங்கீகரிக்கிறத விட ஒரு ஆண் அவளை பெண்ணா அங்கீகரிக்கிறது ரொம்ப பெருசா கருதுவாங்க. ஒரு ஆண் நம்மளை பொண்ணா பார்த்துட்டான் அப்படிங்கிறப்போ அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. இந்த காதலுக்காக என்ன வேணா பண்ணலாம். அந்த காதல் போலியானதும் தெரியும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும், இது நிலைக்க போறது இல்லைன்னு தெரியும், நம்மளுக்கு இது எதிர்காலம் இல்லைன்னு தெரியும், நம்மளால வெளியில வரவே முடியாதுன்னு தெரியும். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும். எப்படி ஜமீலாக்கு ஒரு போட்டோ வந்துச்சு அவங்க கூட, அதே மாதிரி அவங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கும். அவங்க 2 பேரும் அந்த ரூமுக்குள்ள திருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவியா வாழலாம். வெளியில சொல்லவே முடியாது. ஆனா அந்த வசனம் இருக்குல்ல, என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை அப்படின்னு சொல்றது, அதுல ஒரு பெரிய ஒரு கோபம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த இடத்துல அப்படிதான் கடைசியா விழுகும். அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஃபெமினிஸ்டாவும் ஒரு லெவலுக்கு மேல சில வார்த்தைகள் எழுத முடியல. அவ்வளவு கெட்ட வார்த்தைகளோட அது வேறவா வரும். அது என்னோட லெவலுக்கு இவ்வளவு போகுதுங்கிற அதுவே ரொம்ப ஹார்ஸா இருக்கு. எனக்கே காக்குறப்ப ஏன் இப்படி டைலாக் எழுதுன்னு தோணுது. ஆனா அவனுடைய நெகட்டிவிட்டியை காட்டுறதுக்கு எனக்கு அப்படிதான் எழுத வேண்டியதா இருந்துச்சு.
இன்னொன்னு திருநங்கைகளோட இறப்பை வந்து சொல்ல மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இப்ப நீங்க இதுல வந்து காட்டுறீங்க இல்லையா? ஆமா. மேக்ஸிமம் எவ்வளோ சடங்குகள் இருக்குமோ காட்டுவோம். முழுமையான சடங்குகளோட காட்டல. அது முழுமையான சடங்குகள் எங்களுக்குள்ள மட்டுமே, கம்யூனிட்டிக்குள்ள மட்டுமே இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அடிப்படையில இப்படி நடக்கும் அப்படிங்கிறது. குறிப்பா அந்த இன்னொரு ஒரு திருநங்கைக்கு வெள்ளை புடவை சாத்துற மாரி, வளையல் உடைக்கிற மாரி இருக்கும். அந்த சடங்குகள்லாம் உங்களுக்கு சாதாரண ஆட்களுக்கு புரியாது. கம்யூனிட்டி ஆட்களுக்கு அது ஏன் அப்படிங்கிறது நெருக்கமா புரியும் அது. அப்படி அந்த ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிற அந்த கலாச்சார கூறுகள மிஸ் பண்ணாம ஆவணப்படுத்தணும்னு வேற ரொம்ப தெளிவா யோசிச்சேன். 25 வருஷம் கழிச்சு இந்த மாரியான போக்குகள் திருநங்கை சமூகத்துக்குள்ள இருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த படம் ஆவணப்படுத்தியிருக்கு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளு. ஆனா நீங்க அந்த ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா, சேவல் மேல இருக்கிற சாமி வந்து நெறையா ஃபோட்டோல அவங்க வீடுகள்ல இருக்கிற மாரி காட்டும். அது அவங்களோட கல்ச்சர் அது. அவங்களோட கல்ச்சர காட்டிடணும். அவங்களுடைய விழாக்கள் எப்படி இருக்குன்னு காட்டிடணும். அவங்களுடைய சாவி எப்படி இருக்குன்னு காட்டிடணும். அப்படிங்கிறத ஒரு ஒரு மானுடவியலாளரா அத பதிவு பண்ணணும்னு யோசிச்சு ஆனா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கதைகள், கடவுள் அதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் இருக்கு கண்டிப்பா. இல்லையா? நெறையா. இந்த நிறைய. ராமாயணம், மகாபாரதம் ஆ. அப்படின்ட்டு எல்லாத்தோடயும் நெறைய கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் இதுல அதிகம். பெரும் அளவிலான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதிகம். கடவுளே தன்னுடைய கணவரா கூட அவங்க அது நினைக்கிறவங்க. பூபாகத்துல அதெல்லாம் கொஞ்சம் பிற்போக்குத்தனம் நம்ம அரசியலா பேசலாம். பட் அப்படியான பெரிய போக்கு இங்க இருக்குது. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப எமோஷனலான ஒரு திரைப்படமா அது இருந்துச்சு. அது குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழர்.